வணக்கம் நண்பர்களே. நம்மளோட இருப்பு எவ்வளவு பலவீனமானதுன்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பல மில்லியன் வருஷ பயணமான நம்ம கதை சில தற்செயலான நிகழ்வுகளாலையும் சில முக்கியமான முடிவுகளாலையும் தான் சாத்தியமாகியிருக்கு. ஆனா இந்த நீண்ட பயணத்துல நாம தப்பி பொழைச்சது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும்தானா? வாங்க இத பத்தி விரிவாக பார்ப்போம். நம்ம மனுஷ இனம் ஒரே ஒரு தடவை இல்ல பல தடவை அழிஞ்சு போற நிலைமைக்கு போயிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, பயங்கரமான பேரழிவுகள்ல இருந்து ஒரு நூல் இழையில தான் தப்பிச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு தப்பான முடிவு இல்லனா ஒரு சின்ன தற்செயல், அவ்வளோதான் நம்ம கதை மொத்தமா முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சில முக்கியமான தருணங்கள் நம்ம வரலாத்துல ஒளிஞ்சிருக்கு. ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்ன தெரியுமா? நாம அழிவுக்கு எவ்வளோ பக்கத்துல போயிட்டு வந்திருக்கோம்னு நம்மில் பல பேருக்கு தெரியவே தெரியாது. வாங்க இன்னைக்கு நாம அந்த மறைக்கப்பட்ட வரலாற்றை தான் பார்க்க போறோம். சரி, நம்ம கதைய ஆரம்பிக்கலாம். முதல் சாப்டர் நாம உருவாகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடக்குது. சொல்லப்போனா நமக்காக பிரபஞ்சமே ஒரு தற்செயல் சம்பவத்தை நடத்தின மாதிரி ஒரு நிகழ்வு. சுமார் 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விண்கல் வந்து நம்ம பூமிய பயங்கரமா தாக்குது. அதோட தாக்கம் அடேங்கப்பா, நாம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. பூமியில இருந்த 75% உயிரினங்கள், ஆமாங்க டைனோசர்கள் உட்பட எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. ஆனா பாருங்க, இந்த பெரிய அழிவிலிருந்து தான் ஒரு புது வாய்ப்பு உருவாகுது. தப்பி பிழைச்ச பாலூட்டிகள் இந்த புது உலகத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிட்டு பரிணாம வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த விண்கல் மட்டும் சரியான நேரத்துல பூமியை தாக்காம விட்டிருந்தா டைனோசர்கள் இன்னைக்கும் இருந்திருக்கலாம். பாலூட்டிகளுக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அப்போ நாமளும் தான் இருந்திருக்க மாட்டோம். நம்மளோட முழு கதையுமே அந்த ஒரே ஒரு பிரம்மஞ்ச தற்செயலை நம்பிதான் இருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? பிரபஞ்சத்தோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா நம்ம சொந்த பூமி நமக்கு அடுத்த சவாலை கொடுத்துச்சு. இது நம்மளோட ஆரம்பகால மூதாதையர்கள் சந்திச்ச ஒரு மிகப்பெரிய சவால். சுமார் 74,000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இந்தோனேஷியா இருக்கிற இடத்துல டோபா அப்படிங்கிற ஒரு சூப்பர் எரிமலை வெடிக்குது. இது ஏதோ சாதாரண எரிமலை வெடிப்பு கிடையாது. இது பூமியோட காலநிலையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. இதனால எரிமலை குளிர்காலம்னு சொல்ற ஒரு காலகட்டம் உருவாச்சு. பூமி மொத்தமும் பயங்கரமா குளிர்ல உறைஞ்சு போச்சு. இந்த பெரிய அழிவுக்கு அப்புறம் உலகம் முழுசும் இருந்த மனிதர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 3000 10,000 தான் இருந்திருக்கலான்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், வெறும் சில ஆயிரம் தான். இந்த நிலைமை எவ்வளோ மோசம்னு புரிய வைக்க இப்படி யோசிங்களேன். ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்துல எவ்வளவு பேர் உக்காரலாமோ அதை விட குறைவான மனுஷங்க தான் பூமி முழுசுமே இருந்திருக்காங்க. நம்ம இனம் அழிஞ்சு போற நிலைமையில அந்த விளிம்புல நின்னுட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த சின்ன கூட்டத்துல இருந்த நம்ம மூதாதையர்கள் எப்படியோ தப்பி பிழைச்சது தான். நம்ம ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏவும் அந்த தப்பி பிழைச்சவங்களோட கதையை தான் சொல்லுது. சரி, இயற்கையோட சீற்றங்கள்ல இருந்து தப்பிச்சிட்டோம். ஆனா நாமளே நமக்கு உருவாக்கிக்கிட்ட ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்க முடியுமா? வாங்க இப்ப நாம நவீன காலத்துக்கு வருவோம். மனுஷனே தன்னைத்தானே அழிச்சுக்கிற நிலைமைக்கு போன ஒரு தருணத்தை பத்தி பாப்போம். 1962 அக்டோபர் மாசம் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் பனிப்போர் உச்சகட்டத்தில் இருக்கு. கியூபாவுல சோவியத் யூனியன் ஏவுகணைகளை நிறுத்தினதால உலகம் ஒரு அணு ஆயுத போரோட விளிம்புல நின்னுச்சு. சரியா 13 நாள் உலகமே மூச்சை பிடிச்சுக்கிட்டு என்ன நடக்குமோன்னு காத்துட்டு இருந்துச்சு. அந்த பயங்கரமான பதட்டத்துல ஒரு சோவியத் நீர்மூழ்கி கப்பல அமெரிக்க போர்க்கப்பல்கள் சுத்தி வளைச்சிடுச்சு. அந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்ல. வெளியுலக தொடர்பு மொத்தமா கட்டானதால அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள இருந்தவங்களுக்கு ஒண்ணுதான் தோணுச்சு: 3வது உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சு. அந்த பயத்துல நீர்மூழ்கி கப்பலோட கமாண்டர் அணு ஆயுதம் வச்சிருந்த டார்பிடோவை ஏவ உத்தரவு போட்டார். அந்த ஒரே ஒரு டார்பிடோ 3வது உலகப் போரை ஆரம்பிச்சு வச்சிருக்கும். ஆனா அந்த உத்தரவை நிறைவேற்றணும்னா 3 சீனியர் ஆபீசர்களோட சம்மதம் தேவைப்பட்டுச்சு. அதுல ஒருத்தர் வசிலி ஆர்கிப்போ. அவரு அந்த ஆர்டரை ஏத்துக்க மறுத்துட்டார். அந்த இக்கட்டான நிலைமையில அவரு நிதானமா யோசிச்சு முடியாதுன்னு சொல்ல தைரியமா நின்னாரு. அந்த ஒருத்தரோட துணிச்சலான முடிவு உலகத்தையே ஒரு பெரிய அணு ஆயுத அழிவிலிருந்து காப்பாத்துச்சு. பாத்தீங்களா, வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்திருக்கு. ஆனா மனுஷ இனத்துக்கான ஆபத்துகள் இன்னும் முடியல. சொல்லப்போனா அதுங்க இப்போ புதுசா நம்ம முன்னாடி வந்து நிக்குது. இன்னைக்கு விஞ்ஞானிகள் பலவிதமான ஆபத்துக்களை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விண்வெளியிலிருந்து வர வெண்கற்கள், நம்ம பூமியை மாத்திட்டு வர்ற கிளைமேட் சேஞ்ச், நம்ம கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடங்கிடுச்சுன்னு நினைச்ச அணு ஆயுத பதட்டங்கள், அப்புறம் நாம சமீபத்துல சந்திச்ச உலகளாவிய பெருந்தொற்றுகள். இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல, எல்லாமே உண்மையான ஆபத்துகள். இவ்வளவு ஆபத்துகளையும் தாண்டி நாம ஏன் இன்னும் இங்க இருக்கோம்? நம்மளோட இந்த சர்வைவல் ஸ்டோரி வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இல்ல.
பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் சரியான நேரத்துல பூமியை தாக்கி நமக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்ததால நீங்க இங்க இருக்கீங்க. ஒரு பெரிய எரிமலை வெடிப்புல நம்ம மூதாதையர்கள் சிக்குனாலும் அதுல சிலர் தப்பி பிழைச்சதால நீங்க இன்னைக்கு இங்க இருக்கீங்க. கடைசியா ரொம்ப பதட்டமான ஒரு நேரத்துல ஒரே ஒரு மனுஷன் முடியாதுன்னு சொன்னதால ஒரு அணு ஆயுத போர் தடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நீங்க இங்க இருக்கீங்க. நம்ம மூதாதையர்கள் நம்பவே முடியாத சவாலுகளை சந்திச்சு உயிர் வாழ்ந்திருக்காங்க. மனித இனம் பலமுறை அழிவின் விளிம்புக்கே போயிட்டு திரும்பி வந்திருக்கு. இப்போ முக்கியமான கேள்வி இதுதான். இந்த தருணங்கள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்களை ஞாபகம் வச்சு நடந்து போவோமா? இந்த வரலாற்று பார்வை உங்களை யோசிக்க வச்சிருந்தா மறக்காம இந்த முயற்சிக்கு ஒரு லைக் போடுங்க. நாம பார்த்த இந்த 3 சம்பவங்கள்ல எது உங்களை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு? உங்க பதில கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கடந்த காலத்துல இருந்து கத்துக்கிட்டு எதிர்காலத்தை பாதுகாக்க உதவுற இந்த மாதிரி ஆழமான பதிவுகளுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உயிர் பிழைக்கிறதுங்கிறது வெறும் வரலாறு இல்ல, அது நம்மளோட பொறுப்பு. அடுத்த பதிவில் சந்திப்போம்.